எத்தனை தடவை நீங்க உங்க வேலையை பார்த்து ஐயோ இதுல இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ராத்திரி தூக்கம் போச்சு, ஸ்ட்ரெஸ் ஏறி அல்சர் வர்றது தான் மிச்சம். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, நீங்க தேவையில்லாம உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க. 70% ரூல்னு ஒன்று இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில என்ன மேஜிக் நடக்கும்னு பாருங்க. ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு டிராயிங்னா உசுறு. டெய்லி மணி கணக்கா உட்காந்து வரைவான். அவன் வேற உலகத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டிராயிங் முடிச்சு அடுத்த படம்னு வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். நாள் பூரா இதுதான் வேலை. அவங்க அம்மாவுக்கு அவனுக்கு பயங்கர திறமை இருக்குன்னு தோணுது. ஒரு நாள் அவன் இன்னும் நல்லா வரைய வைக்கணும்னு முடிவு பண்றா. சரி மகனே, இனிமே நீ டிராயிங் விஷயத்துல சீரியஸா இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் நீ வரைகிற டிராயிங் கிட்டத்தட்ட பெர்ஃபெக்டா இருக்கணும். குறைஞ்சது 95% மார்க் வாங்கணும்னு சொல்றா. அந்த பையன் என்ன பண்ணுவான்? அடுத்த நாள் அவன் எப்பவும் போல டிராயிங் வரைய உட்கார்றான். அரை மணி நேரம் கழிச்சு முதல் டிராயிங்க அம்மா கிட்ட காட்டுறான். அவங்க 70% கொடுக்குறாங்க. இது பத்தாதுன்னு சொல்றாங்க. அவன் இன்னும் கஷ்டப்பட்டு வரையறான். ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு டிராயிங் காட்டுறான். இந்த தடவை 85% கிடைக்குது. இதுவும் பத்தாதுன்னு மறுபடியும் சொல்றாங்க. மூணாவது தடவை வரைய உட்கார்றான். ஆனா 80% தான் வருது. அதுவும் பத்தாதுன்னு அம்மா சொல்றாங்க. அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. அவனுக்கு வரையவே பிடிக்கல. எழுந்து போய் விளையாடலாம்னு பார்க்கறான். ஆனா அம்மா ஒரு சூப்பரான டிராயிங் முடிச்சாதான் போகணும்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு ஏமாற்றம் கொடுக்க அவனுக்கு இஷ்டம் இல்ல. மணி கணக்கா நேரம் போகுது. வெளியே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அவனால முடியல. தோத்துட்ட மாதிரி ஃபீல் பண்றான். முதல் முறையா அவனுக்கு டிராயிங்கே பிடிக்காம போயிடுச்சு. அடுத்த நாள் அம்மா, நீ டிராயிங் வரையறியான்னு கேட்குறாங்க. எப்பவும் ஆமான்னு கத்துற அவன், வேணாம் இன்னைக்கு நான் சைக்கிள் ஓட்ட போறேன்னு சொல்றான். அவ்வளவுதான், அந்த பையன் டிராயிங் வரையறத நிறுத்திட்டான். அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன தப்பு நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. அவங்க அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்காம இருந்திருந்தா அவன் ஒருவேளை 100கணக்கான டிராயிங் வரைஞ்சிருப்பான். அதுல 4 டிராயிங்காவது உண்மையாவே சூப்பரா இருந்திருக்கும். 95% மார்க் வாங்க தகுதியான மாஸ்டர் பீஸா இருந்திருக்கும். ஆனா அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா அந்த டென்ஷனான நாளுக்கு அப்புறம் அவன் வரைவதையே நிறுத்திட்டான். அவனுக்கு வரையறது ஜாலியா இல்லாம போயிடுச்சு. சந்தோஷமா வரைஞ்சவன் இப்ப டென்ஷனோட வரைய வேண்டியதாயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன? அம்மா நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சாங்க. அவனோட டிராயிங் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா மாஸ்டர் பீஸ்லாம் சும்மா புஷ் பண்ணி வர வைக்க முடியாது. பிக்காசோவே நினைச்சா கூட உடனே ஒரு மாஸ்டர் பீஸ் வரைய முடியாது. எப்ப எதிர்பாராத நேரத்துல அது நடக்கும். நீங்க உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் மேஜிக் நடக்கும். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். உங்க வேலை ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அந்த அம்மா நல்ல எண்ணத்தோட தான் செஞ்சாங்க. ஆனா ரொம்பவும் எதிர்பார்த்ததால அவங்க பையன் தன்னோட பேஷனையே வெறுக்க வச்சுட்டாங்க. அவன் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சான். இப்ப கதையை மாத்துவோம். அந்த பையனுக்கு புது அம்மாவை கொடுப்போம். இந்த புது அம்மா 70% ரூலை யூஸ் பண்றாங்க. ஒரு குழந்தைக்கு 70% ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால அந்த பையன் தப்பு பண்ணிடுவோமோன்னு கவலைப்படாம வரையறான். அவன் அவங்க அம்மா கிட்ட ஒரு டிராயிங்கை காட்டும் போதெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் அவன் வரையறதுக்கு அவங்க எவ்வளவு பெருமைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அவனோட டிராயிங்கை பிரிட்ஜில் ஒட்டி வைக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு அவனோட டிராயிங்கை பிரிட்ஜில் ஒட்டி வைக்கிறது ஒரு பெரியவங்களை பப்ளிக்கா பாராட்டுறதுக்கு சமம். அந்த புது அம்மா மார்க்கை பத்திலாம் அவ்வளோ கவலைப்படல. அவன் டிராயிங் மேல வச்சிருக்கிற ஆர்வத்தை கொண்டாடுறாங்க. அவன் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றதை அவங்க முக்கியமா நினைக்கிறாங்க. அந்த பையன் மறுபடியும் டிராயிங் வரையறத விரும்ப ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் டிராயிங் வரைய அவன் ஆசைப்படுறான். அவனோட மனசை போட்டு வரையறான். ஏன்னா அவன் அந்த வேலையை விரும்பி செய்றான். சில நாள் 70%க்கு வரைவான். சில நாள் 85%க்கு வரைவான். ஆமா, சில நேரம் 95% கூட எடுப்பான். ஆனா பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லாததால அவன் ரிலாக்ஸா அந்த டிராயிங் வரையற ப்ராசஸை என்ஜாய் பண்றான். இந்த புது அம்மா ஏன் அந்த முதல் அம்மாவோட அவ்வளோ மாறுபட்டு இருக்காங்க? இந்த கதை அந்த பையனை பத்தி மட்டும் இல்ல, இது உங்களை பத்தியும் தான். உங்க வேலையை நீங்க ஏன் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, நீங்க உங்க மேலேயே ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிறீங்க. நீங்க பெர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்றீங்க. அதனால வேலை ஆரம்பிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க உங்களை புஷ் பண்ணா நல்லா வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா நிறைய எதிர்பார்க்கிறவங்க எதுவும் செய்யாமலே விட்டுடுறாங்க. ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம வேலையை என்ஜாய் பண்ணி தொடர்ந்து முயற்சி பண்றவங்களுக்கு தான் நிறைய அனுபவம் கிடைக்கும், சக்சஸும் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த 70% ரூல் இருக்கு. இது ப்ரெஷரை குறைக்கும். ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்காம போதுமான அளவு நல்லா இருந்தா போதும்னு நினைச்சுக்கோங்க. நீங்க டென்ஷன் ஆகிறத நிறுத்திட்டு உங்க வேலையை மறுபடியும் விரும்ப ஆரம்பிப்பீங்க.